குதிரைவாலி அரிசியில ஒரு தேங்காய் கஞ்சிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, சாப்பிட நல்லா சுவையாவும் இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்து குக்கர்லயே ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கர்ல 1:2 ரேஷியோல 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிட்டு கரெக்டா 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருங்க. மில்லட்ஸ் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணணும்னு சில பேர் சொல்றாங்க, ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. எது கரெக்ட்னு எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இது கரண்டி வச்சு குழைச்சு விடணும்னு அவசியமே இல்லைங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் குக்கர் ஆஃப் பண்ணும் போதே இன்னொரு அடுப்புல 4 டம்ளர் தண்ணி ஊத்தி சிம்ல வச்சுட்டேங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணிய இந்த சாதத்தோட ஊத்திட்டு அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் அப்படிங்கிறது ஒரு அளவுதான். உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா சுடு தண்ணி வச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ நான் முழுவதுமாவே 4 டம்ளர் தண்ணியை சேர்த்துதான் நான் மிக்ஸ் பண்றேன். இது கூட நல்லா துருவின தேங்காய் 1 கை அல்லது 2 கை கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் தான் இதுக்கு டேஸ்டே. இந்த தேங்காயும் உப்பும் சேர்ந்துதான் இந்த கஞ்சி கொதிக்கணும். அரிசி ஏற்கனவே சூப்பரா வெந்திருக்கு. அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி எல்லாம் சேர்ந்து வரணும்ன்றதுனால ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா போதும். அந்த தேங்காயோட எசன்ஸும் நல்லா இறங்கி கஞ்சி ரெடி ஆயிரும். இது பாத்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறமா கெட்டி ஆகும். கெட்டி ஆயிருச்சு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு டம்ளரோ இல்ல 2 டம்ளரோ சுடு தண்ணி வச்சு ஊத்திக்கோங்க. உப்பு கண்டிப்பா கம்மியா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. மிதமான சூட்டுல ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு ஊறுகாயோ இல்ல துவையலோ இல்ல தேங்காய் சட்னியோ கெட்டியா அரைச்சு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்.